ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்டனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜெயா ட்ரேடர்ஸ். இது வந்து கார்டனுக்காகவேங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷாப் தான் இது. நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்ஸுக்கு, அவுட்டோர் பிளான்ட்ஸுக்கு, மாடி தோட்டத்துக்கு, வீட்டு தோட்டத்துக்கு, அப்புறமா வந்து நம்ம வயலுக்கு வரப்பு வைக்கிறதுக்கு நம்பட்டி முதற்கொண்டு எல்லா திங்ஸும் இருக்குது. நம்ம இதெல்லாம் தான் 1 by 1 எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போய் இந்த ஷாப்புக்குள்ளே என்னென்ன வகையான திங்ஸ் எல்லாம் இருக்குது, பாட் கலெக்ஷன்ஸ், க்ரோ பேக் கலெக்ஷன்ஸ், அப்புறமா வந்து கார்டனிங் டூல்ஸு, அப்புறம் வந்து நம்ம தோட்டத்துக்கு தேவையான டூல்ஸு, ப்ளஸ் வந்து இன்டோர் பிளான்ட்ஸு, என்னென்ன வகையான திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். ஸ்டார்டிங்னே எடுத்துக்கிட்டால் கலர்ஃபுல்லாக நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்ஸு தான் செமையாக வச்சுருக்காங்க. இது லக்கி பேம்போ இருக்குது. லக்கி பேம்போ வந்து ஸ்ப்ரிங் மாதிரி ரெடி பண்ணி இருக்குது. அப்புறமா வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி ஸ்டாண்டு செட்டப் வச்சா நல்லா இருக்குமோ அதே செட்டப்லேயே வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், லக்கி பேம்போலாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் பூவாளின்னு சொல்லுவோம்ல, அது வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்ப்ரேயர் இருக்குது. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னா அக்யூரேட்டாக மண்டே மார்க்கெட்டில் இருக்குது. மண்டே மார்க்கெட்டில் வந்து நம்ம பேபி மெட்டல்ஸு பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த பக்கம் பேபி மெட்டல்ஸ் இருக்குது. பேபி மெட்டல்ஸ்லேருந்து பக்கத்தில் வந்து உரக்கடை இருக்குது. உரக்கடையோட அடுத்து தான் இந்த ஷாப் இருக்குது. மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாப்பில் இருந்துட்டு நீங்கள் வந்து உரக்கடை எங்கேன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அந்த உரக்கடை பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. ஸோ வந்து மண்டே மார்க்கெட் போனீங்கன்னா கார்டனிங்க்கு தேவையான டூல்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குது. இதெல்லாமே வந்து நமக்கு வந்து கலராக இருக்கிறது எல்லாமே இன்டோர் பார்ட்ஸ் தான். நம்ம இன்டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நம்ம வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்துறோன்னா, கோழி இந்த மாதிரி வளர்த்துறதுக்கு தண்ணி எல்லாம் வைக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இந்த மாங்காய் சக்கையெல்லாம் பறிக்கிறதுக்கு கரிசி யூஸ் பண்ணுவோம்ல, கரிசி இருக்குது. வயலில் இருக்கிற அருவா வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து நம்ம கொத்த வேலைக்கு போகிறவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த சாந்து கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்குது. அப்புறமா வந்து நாய்க்கு உள்ள சங்கிலி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் சங்கிலி, பெல்ட்டு, இந்த மாதிரி திங்ஸும் வந்து நிறைய இருக்குது. பாருங்கள், பெல்ட் கலெக்ஷன்ஸ். அப்புறம் எலி பொறி இருக்குது. நம்ம வந்து இப்போ தோட்டம் வச்சுருக்கோன்னா தோட்டத்தில் எலி தொந்தரவு இந்த மாதிரி இருந்துன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து வெட்டருவா இருக்குது, தேங்காய் துருவல் இருக்குது. அப்புறம் வந்து கத்தி, சுத்தியல், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம வந்து பாட்டு வந்து பெரிய சைஸ் பாட்டு ப்ளஸ் வந்து அதுக்கு பிளேட்டோடு சேர்ந்து இருக்குது. அப்புறமா வந்து நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த கூழாங்கற்கள் எல்லாம் போடுவோம்ல, அது இருக்குது. நம்ம மீன் தொட்டிக்கு வேணால் மீன் தொட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நம்ம எல்லாமே வீடு க்ளீன் பண்ணுறதுக்குள்ள திங்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து பேர்ட்ஸ் போடுற சின்ன கூடும் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கேயுமே வந்து பூவாளி வந்து 2-3 சைஸில் இருக்குது. அடுத்ததாக இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ஹேங்கிங் பாட் போட்டு ஹேங் பண்ணுறதுக்குள்ள ஸ்டாண்ட் இருக்குது. அப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு பைப்பு, கயறு, அப்புறமா வந்து க்ரோ பேக் பாருங்கள், க்ரீன் கலர்லேயும் இருக்குது, ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது. எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து அந்த டேப் யூஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த மழை துளி மாதிரி, அந்த மாதிரி டேப்பு, அந்த கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறமா வந்து இந்த மணி பிளான்ட்டு
படர்ந்து போகிற பிளான்ட் எல்லாம் அது படர்ந்து போகிற மாதிரி உள்ள அந்த ஸ்டிக் வச்சுருக்காங்க. பாட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு வெரைட்டிஸ் கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து இது வந்து நம்ம மண் கிளறதுக்கு, அப்புறம் செடியெல்லாம் கட் பண்ணுற கத்திரி வந்து இதெல்லாம் வந்து பெரிய பெரிய சைஸில் வச்சுருக்காங்க. சின்னதும் இருக்குது, பெருசு இருக்குது, நிறைய இதாக இருக்குது. அப்புறமா வந்து அந்த குத்துறது கிளறது இந்த பாட்டு வந்து 4 rupees. இதுதான் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு, 4 rupeesலேருந்தே இருக்குது. இது வந்து இது எல்லாமே நம்ம வந்து குத்துறது, கிண்டுறது, கிளைக்கிறதுங்க எல்லாம் இருக்குது. அப்புறமா இதெல்லாம் வந்து பிளேட்ஸ் எல்லாம் வந்து தனியாகவும் இருக்குது. அந்த பக்கம் நம்ம ஆரஞ்சு கலரில் பார்த்தோம், இங்கே எல்லாமே பிளாக் கலரில் கொஞ்சம் பாட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா நம்ம அந்த மாங்காய் இந்த மாதிரிலாம் பறிக்கும்போது கீழே விழாமல் அந்த களையில் கெட்டி வைப்பாங்கல்ல, அந்த வலை கூட இருக்குது. அப்புறமா வந்து வெட்டூத்தி அருவாவில் வந்து அது டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரைஸோடு தான் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அப்புறமா இதுவும் அதே கலெக்ஷன்ஸ் தான். வெட்டூத்தி கலெக்ஷன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. பெரிய அருவா அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற ஷாப்ஸ் நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் விசிட் இன்டோர் பாட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய பல்காக வந்து பார்க்குறது வந்து நம்ம ரோட் சைடு கடைகளில் பார்ப்போம் ஒரு சில டைம். ஆனால் வந்து எல்லாமே ஆளினால் ஒவ்வொரு திங்ஸ் வந்து அந்த மரம் வெட்டுறதா இருக்கட்டும், மரம் கீறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்று யோசித்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வந்து வாழைக்கண்ணெல்லாம் நோண்டி எடுப்பாங்கல்ல, அதுக்குள்ளது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒரு சிலர் திங்ஸ் வந்து நம்ம வந்து தேடி இருப்போம், கிடச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து இது எல்லாமே கத்தி கலெக்ஷன்ஸ் வந்து குட்டி கத்தியிலேருந்து பெரிய சைஸ் கத்தி வரைக்குமே இருக்குது. அதுலேயுமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இருக்குது. அப்புறமா இங்கே ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஒன்றா ரேட்டு கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப வண்டி இறைச்சலாக இருந்துச்சு. எந்த ஒரு சவுண்டுமே நம்ம வந்து அதே சவுண்டை வந்து கொடுக்க முடியலை. ஒரு சில இது மட்டும் அவங்க பேசியிருப்பாங்க, பேசுனதை மட்டுமே அதை மட்டும் அவங்க பேசுனதை அப்படியே கவர் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் என்னன்னா இது பெர்லைட்டு, க்ளே பால், ஃபோட்டோ சிப்ஸு, சார்கோல். இதெல்லாம் எவ்வளோ ரேட்ல இருந்துருக்கும்? இது 1/4 கிலோ 45, இது 1 லிட்டர் 40, இது 1 கிலோ 80, 1 கிலோ 60. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மண்ணு கூட மிக்ஸ் பண்ணுறது, இந்த சவரித்தூள் நம்ம போடுறோம்ல, ஆமாம், அதுக்காக சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாம். இது மண்ணு கூட மிக்ஸ் பண்ணி ஏரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இது போடுறாரு. இது வந்து நீங்கள் மண்ணுக்கு பதிலாகவே யூஸ் பண்ணலாம். அப்படியா? ஆமாம், க்ளே பால்ஸ் சொல்லுவாங்க. ஹைட்ரோஃபோனிக்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு ஃபுல்லாக க்ளே பால்ஸும் யூஸ் பண்ணலாம். இது சார்கோல், அதுவும் அதே தான். மண்ணு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்கிட்ஸ், அடீனியம், அன்சோரியம் அந்த மாதிரி செடிகளுக்கு சிப்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். சார்கோல்னா ஆர்கிட் யூஸ் பண்ணலாம். ஃபைனலி அவ்வளோதான். நம்ம வந்து இந்த ஷாப்பை வந்து சுற்றி பார்த்தாச்சு. நம்ம வந்து இந்த ஷாப்புக்கு எதுக்கு வந்தோன்னா, சீடெல்லாம் விதைக்கிறதுக்குள்ளே ட்ரே வாங்குறதுக்கும், அப்புறமா வந்து பிளாக் கலரில் குட்டி சைஸு க்ரோ பேக் வந்து தீர்ந்து போச்சு. ஏன்னா வந்து பிளான்ஸ் நம்ம சேல்ஸுக்கு போடுறதுக்கு இது வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். வாங்கியாச்சு. டட்டா பபாய்.